சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. திருவாரூர், நாகை, கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என அறிவிப்பு. மதுரையில் வருகிற 23ஆம் தேதி நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி. கூட்டணி கட்சி தலைவர்களையும் மேடை ஏற்ற திட்டம் என தகவல். மக்களுக்கு தேவையானதை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி வருகிறது. உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் தொடக்கம். சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நேர்காணல் நடத்திய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியுடன் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. பாஜகவிற்கான தொகுதிகள் எத்தனை என பின்னர் கூறுவதாக நயினார் நாகேந்திரன் பேட்டி. திமுக இல்லாத தமிழகம் வேண்டும் என்பதே தமிழக மக்களின் கனவு. உங்கள் கனவை சொல்லுங்க திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பாக பொது வெளியில் யாரும் பேசக்கூடாது. காங்கிரஸ் கட்சியினருக்கு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிவுறுத்தல். கடலூர் மாவட்டத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற தேமுதிக மக்கள் உரிமை மீட்பு மாநாடு. கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திற்கு உற்சாக வரவேற்பு. தவேக சார்பில் சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு அமைப்பு. கட்சியின் தலைவர் விஜய் அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம். பணி நிரந்தரம் செய்யக்கோரி முழக்கங்களை எழுப்பினர். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் நிரந்தர பணி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற தவறிவிட்டது. புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி குற்றச்சாட்டு. விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்குமாறு கூறிய தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தடை. தணிக்கை வாரியம் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு வருகிற 21ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. மேல்முறையீட்டு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டதால் பொங்கலுக்கு வெளியாகாத ஜனநாயகன் படம். பொங்கலுக்கு படம் வெளியாகாததால் ரசிகர்கள் ஏமாற்றம். மத்திய தணிக்கை வாரியத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். தணிக்கை வாரியத்தை புதிய ஆயுதமாக மத்திய அரசு பயன்படுத்துவதாக விமர்சனம். கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த கரூர் வேலுச்சாமிபுரத்தில் மத்திய உள்துறை அதிகாரிகள் ஆய்வு. வரும் 12ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக உள்ள நிலையில் ஆய்வில் ஈடுபட்ட அதிகாரிகள். பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊர் செல்ல ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னையிலிருந்து 3140 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 1,02,400 ரூபாய்க்கு விற்பனை. இஞ்சி, மஞ்சளை பொங்கல் தொகுப்பில் சேர்க்க வேண்டும். தஞ்சை விவசாயிகள் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் 1 கிலோ மல்லிகைப்பூ 12,000 ரூபாய்க்கு விற்பனை. மல்லிகைப்பூ விலை உச்சம் தொட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி.
பராசக்தி திரைப்படம் திட்டமிட்டபடி நாளை வெளியாகும் என அறிவிப்பு. படத்திற்கு 25 இடங்களில் கட் கொடுத்த தணிக்கை வாரியம். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மகர விளக்கு பூஜையொட்டி அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் அனைத்து கொள்கைகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. காங்கிரஸ் எம்பி சசி தரூர் பேச்சால் சர்ச்சை. ஈரானில் அரசுக்கு எதிராக நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் போராட்டம். பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 45 பேர் உயிரிழப்பு.